ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஃபோம் ஷீட்டை வச்சு ரொம்பவே க்யூட்டான ஒரு கிராஃப்ட் தான் வந்து பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலர் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வைலட் கலர் மாதிரி வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து 5x5 சென்டிமீட்டருக்கு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சைஸ் வந்து உங்களுக்கு பெருசாக பவ் வேணும்னா நீங்கள் பெருசாக கூட வந்து பண்ணிக்கலாம். சைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி குட்டியாக தான் பண்ண போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து 5 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து முக்கோணம் மாதிரி வந்து மடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி முக்கோணம் மடிச்சுட்டு இப்போ திரும்ப ஆப்போசிட்லேயும் வந்து நம்ம முக்கோணம் மாதிரி வந்து மடிக்க போகிறோம். அப்போ வந்து அந்த மார்க்கிங் வந்து நமக்கு உள்ளே வந்து கிடைக்கும். இப்போ அந்த மார்க்கிங் வச்சு தான் வந்து நம்ம கட் பண்ண வந்து போகிறோம். இப்போ அந்த மார்க்கிங்கில் ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடாமல் அந்த நடு சென்டருக்கு இருக்குது பார்த்திங்களா, அது வரைக்கும் வந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்த சைடு கட் பண்ணும்போது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டு அப்படியே வந்து நிறுத்திடணும். இதே மாதிரியே 4 பக்கமும் வந்து நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். ஃபுல்லாக கட் பண்ணாமல் நடுவில் மட்டும் கொஞ்சம் இடம் இருக்கணும். மீதி 4மே வந்து 4 சைடில் இருக்கிற மாதிரி பண்ணணும். இன்றைக்கி வந்து நான் ஃபெஃபி பாண்ட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 20 rupees. இது வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து ஒட்டிக்கும். க்ளூகன்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த க்ளூ வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது ஒரு டாட் வந்து வச்சுட்டு இந்த பக்கத்துலேருந்து நடு சென்டருக்கும் அந்த பக்கம் இருக்குல்ல அதையும் வந்து நடு சென்டருக்கும் வச்சா நமக்கு வந்து சைடில் ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து கிடைக்கும். இது அப்படியே வந்து ஒரு 2 minutesக்கு வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா அது டக்குன்னு வந்து ஒட்டிக்கும். இப்போ அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் வந்து டாட் மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து நடு சென்டர் அந்த பக்கத்துலேருந்து நடு சென்டர் வந்து ஒட்டிட போகிறோம். ஒட்டிட்டு இதை அப்படியே வந்து ஒரு 2 minutes வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து நல்லாவே வந்து காஞ்சிருச்சு. இப்போ இந்த 2 சைடும் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ண வந்து போகிறோம். நடு சென்டராக வந்து ஒரு கோடு போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் வந்து கட் பண்ணணும். அப்போ தான் வந்து நடு சென்டரில் நமக்கு ஈக்குவலாக வந்து கிடைக்கும். இப்போ சைடில் 2 பக்கமும் இருக்குல்ல அது வந்து நமக்கு வேண்டாம். அதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். நடு சென்டராக வந்து கட் பண்ணியிருக்கோம்ல அதுதான் வந்து எனக்கு வேணும். இப்போ அந்த முக்கோணம் மாதிரி இருக்கிறத 3ஆக வந்து கட் பண்ண போகிறோம். நடுவில் வந்து ஸ்ட்ரைட் லைனாகவும் சைட்லலாம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸையும் வந்து நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துட போகிறோம். இதை வச்சு தான் வந்து நம்ம பவுக்கு வந்து அதை சுற்ற போகிறோம். இப்போ ஆப்போசிட் சைடில் இருக்குல்ல அதை நான் எப்படி கட் பண்ணுறேனோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சைடில் வந்து கட் பண்ணி அதை கீழே வந்து கட் பண்ணி எடுத்தோம்ல அந்த மாதிரி கட் பண்ணாமல் நடுவில் முக்கோண ஷேப்புக்கு கட் பண்ணி அந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்துட்டு இதை 2த்தையும் வந்து சைடில் அப்படியே வந்து விட்டுருங்க. நடுவில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இருந்துச்சு அதையும் நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த பக்கம் வந்து ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்குல்ல அதை வந்து நம்ம அப்படியே வந்து பவ்வை சுற்றி வந்து ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்து நடு சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து நான் சுற்றிக்கிறேன். இதை வந்து நீங்கள் க்யூட்டான கிளிப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதையும் வந்து ஒட்டிட்டு இது நல்லா வந்து நம்ம அழுத்தி வந்து பிடிச்சிக்கணும். ஃபெஃபி பாண்ட் வந்து கொஞ்சம் நேரம் வந்து பிடிச்சிருந்தாவே வந்து நல்லா வந்து ஒட்டிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் விட்டுருங்க. இப்போ வந்து பவ் வந்து க்யூட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பின்னாடி வந்து கிளிப் ஓட்டிட்டிங்கன்னா அழகாக நீங்கள் கிளிப்புமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குஷி கிளிப் இருக்குல்ல என்கிட்ட வந்து ஹார்ட் ஷேப்பில் இருந்துச்சு, அதனால தான் என்னால் வந்து ஒட்டி வந்து காட்ட முடியல. டிக்டாக் கிளிப் வந்து நீளமாக இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பின்னாடி வந்து ஒட்டிக்கோங்க. க்யூட்டாக வந்து கிளிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.